ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை 9/12/2024 தமிழுக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்குது. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் தேர்வுக்கு நாளை நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா பார்த்துடலாம். முக்கியமான வினாக்கள். குருவினா பொறுத்த வரைக்கும் வினா எண் 15லேருந்து 18 வரும். மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக. 3x2 6. காவடி சிந்து என்பது யாது? இனம் மொழி குறித்து இராசுல் கம்ஸ்தே பார்வையினை குறிப்பிடு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் புறமையும் முனைப்போல் யாருக்கும் இவ்வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவன யாவை? சாழல் விளக்குக. ஸோ அது கீழே வினா எண் 15லேருந்து 18. எதிலாய் குருவிகள் எங்கே போயின? தொடர்பொருள் யாது? மருத்துவத்தின் பிரிவுகள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் யாவை? திருச்சாளல் குறிப்பு வரைக. மாசில்லாத உயர்தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்களை எழுதுக. இந்திய கட்டிடக்கலையின் வகைகள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் புகழையும் பழினையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. வருங்கால முகில்தொகை இது ரொம்ப முக்கியம். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக. இந்த வினா நல்லா படிச்சுக்கோங்க. குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் உரைநடை பகுதி 19லேருந்து 20. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை. தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்புரைக. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? அனந்தரங்கனின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்த்த கனவு யாது? தாமசிகம் மலை குடியிருப்புகள் குறித்து நீவிர அறிவினையாவை? தமிழ் இலக்கியங்களின் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. சிறுவினா பொறுத்த வரைக்கும் வினா எண் 35லேருந்து 38. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை? நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டிய நன்னூல் எவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது? தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நல்லா படிச்சுக்கோங்க. செங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? உயிர் தமிழை உயிரென்று போற்றுமே இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மை கருத்துக்களாக திருச்சாளர் உணர்த்துவன யாவை? சிறுவனாக்கள் பொறுத்த வரைக்கும் உரைநடை 35லேருந்து 38. ஜீவாவின் பேச்சின் நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் கற்றொலி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? என்னுயிர் தாய்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. அதே மாதிரி மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விவரிக்க. அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டுக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லிகள் நடைமுறைக்கு சாத்தியமா என்னும் கருத்தை எழுதுக. நெடுவினா பொறுத்த வரைக்கும் பௌத்த கல்வி சமணக்கல்வி மரபுவழி கல்வி முறைகளில் ஏற்பட்ட மாறுதல்களை விவரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்குக. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை எழுது. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதர்ந்தன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு வளம். அதே மாதிரி நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியினும் எழுத்து மொழியினும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? முக்கிய 6 மதிப்பெண் வினாக்கள். பிம்பம், சிம்பனி தமிழர், ஆஸ்கர் நாயகன். அடுத்து வாடிவாசல். அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வேற்றுமை அணி சான்றுடன் விளக்குக. உருவகணி இணை சான்றுடன் விளக்குக. பிரிது மொழிதல் அணியினை விளக்குக. சொற்பொருள் பின்வரும் நிலையினை விளக்குக. செந்துறை பாட்டு திணையினை விளக்குக. இதெல்லாம் முக்கியம். துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் 46வது வினாவாக இருக்கும். கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. சங்க வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள் எவ்வகையில் துணை புரிகிறது? பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவை வரைக்கும் ரொம்ப முக்கியம். மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் விளக்குக. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்கில் கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு பொதுத்தேர்வு டிசம்பர் 2024 இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.